உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பெரிய பெயினில் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களா? அப்படி சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நேச்சர் ஹீல்ஸ் த பெயின்னுவாங்க. அது நீங்கள் நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய திரைப்படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். இன்னைக்கு என்ன படத்தை ரிவ்யூ பண்ண போறோம்னா மின்மினி. இந்த படத்தோட கதையை ஒன்லைனர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வைவர் கில்ட்டை பற்றி தான். இப்போ நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு நாம மட்டும்தான் சர்வை பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வைவல் கில்ட் நமக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு பெரிய ட்ராமா. அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அது எப்படி நம்ம வெளியில் வர்றதுன்றது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து 2 கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க, சின்ன பசங்க. ஒருத்தர் பேர் வந்து பாரி, இன்னொருத்தர் பேர் வந்து சபரி. இந்த பாரின்றவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்காரு. அண்ட் ஸ்கூலுக்காக வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதனால வந்து ஸ்கூலே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. அண்ட் பசங்களும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எல்லாம் பாரி பாரின்றாங்க. பாரியை வந்து யாருமே ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஈவன் அவர் வந்து ஸ்கூலுக்கே கூட நிறைய டைம் போக மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு மேட்சஸ்க்கு போயிடுறாரு. ஆனால் ஸ்கூலுக்கே எப்பயாவது தான் வராரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுது. இப்படி இருக்கிற சமயத்தில் புதுசா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வராரு. அவர் பேர் தான் வந்து சபரி. சபரி பார்த்தீங்கன்னா வந்து பாரிக்கு ஆப்போசிட் கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹம்பிளா இருக்காரு அண்ட் ரொம்ப நல்லா வரையறாரு. சபரிக்கு வந்து செஸ் விளையாடுற ஸ்கில்ஸும் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா வந்து செஸ்லயும் பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பாரிக்கு ஆப்போனன்ட்டா வந்து சபரி இருக்காரு. ஏன்னா அவரும் வந்து டேலண்டடா இருக்கிறதுனால சோ ஸ்கூல்ல வந்து அவரையும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மோதல் வருது. சோ அந்த மோதலை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. சின்ன பசங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒருத்தர் டாமினேட்டா இருக்கும்போது இன்னொரு பர்சன் அவரும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா வந்தாருன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்களா. நம்ம ஸ்கூல் லைஃப்ல கூட நம்ம அதை நிறைய பார்த்திருப்போம். சோ அதை வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2 பேர்ல ஒருத்தர் வந்து தவறிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல என்ன ஆச்சு அப்படின்றதுதான் வந்து இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஒரு பெஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா ஹீரோ பாரி வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு புக் அடிக்கடி படிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுல ஒரு அழகான ஒரு நோட் போட்டிருக்கோம். குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் a rival note. நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இருப்போம், போட்டி பொறாமையோட இருக்கிற மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அந்த போட்டி பொறாமையே நம்மள வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா மாத்திடும். இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டான படம். ஒரு 6th standard to 10th standard படிக்கிற பசங்க இல்ல 12th standard படிக்கிற பசங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட் தான். ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது நம்ம லைஃபே எப்படி மாத்தோம் அப்படின்றது வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். பெஸ்ட் சீன்ஸ்ன்றதோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பெஸ்டா தான் இருந்துச்சு படத்துல. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே விஷுவல்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் தான் வந்து இந்த படத்தோட நெகட்டிவ்னே சொல்லணும். இந்த படத்தோட ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட வந்து பாரின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா காமிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்டா வராரு. அவர் வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காரு. அண்ட் அவர் வந்து ரொம்ப வம்பு பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோவும் வந்து ரொம்ப சட்டிலா நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்டோட ஆக்டிங் தான் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. ஹீரோயின் வந்து பெரிய ஆக்டிங் ஸ்கோப் பெருசா இல்ல. மெயினாவே இந்த படத்துல வந்து 2-3 கேரக்டர் தான். இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலே வந்து சினிமோட்டோகிராஃபி தான். நம்ம சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் பரமா அம்சா தான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான் வந்து ஒரு பிரெத் டேக்கிங் மொமெண்ட்ஸா இருந்துச்சு இந்த படத்துல. ரொம்ப சூப்பரா இருக்கு விஷுவல்ஸ். ஏன்னா இதுல எதுவுமே வந்து செட்டே கிடையாது. இது எல்லாமே வந்து நேச்சுரலா எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி ஹோல் ஹிமாலயா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு தண்ணி கூட கிடைக்காது. அந்த செட்டில் இருக்கவங்க எல்லாரும் எப்படி அங்க போய் எடுத்திருப்பாங்கன்றது வந்து நிஜமாவே பெரிய சேலஞ்ச் தான். அது நிஜமாவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா செட்டு போட்டு இது எடுக்கவே இல்லை. அது நல்லாவே தெரிஞ்சது. எல்லாமே அப்சல்யூட் ஒரிஜினல் ஹிமாலயன் விஷுவல்ஸ் தான். ஸோ இவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த பண்ணதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஹிமாலயா அண்ட் லடாக்னு தான் சொல்லணும். அந்த அளவு வந்து லடாக்கையும் ஹிமாலயாவையும் வந்து அழகா காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து டிராபேக்காவும் இருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏ ரஹ்மானோட பொண்ணு கத்திஜா ரஹ்மான். படத்துல வந்து பிஜிஎம்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சீனை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்குச்சு. அண்ட் புலிக்கு பிறந்தவனே ஆகுமானுவாங்களா அந்த மாதிரி தான். இந்த படத்தோட டாக்கிங் பாயிண்டே வந்து இந்த படம் வரதுக்கு முன்னாடியே வந்து என்னவா இருந்துச்சுன்னா இந்த படத்தை வந்து ஒரு 8 வருஷம் கேப்ல எடுத்திருக்காங்க. என்ன விஷயம்
அப்படின்னா அந்த படத்துல காமிக்கிற மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பசங்களா காமிக்கிறாங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீஷூட் பண்ணிருக்காங்க ஒரு யங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். சோ இது வந்து நிஜமாவே வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு டாக்கிங் பாயிண்ட்னால தான் இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கே போனேன். இந்த படத்துல வந்து சும்மா வேற யாரையா காமிப்பாங்க எங்கேஜுக்கு, அதுக்கப்புறம் வயசான கேரக்டர்ல வேற யாரையா காமிப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து 8 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமே இல்ல. இந்த படத்தோட டைரக்டர் ஹலிதா ஷமீமை தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். படத்தோட ஓவரால் பெஸ்ட் விஷயம்னு பாத்தீங்கன்னா, யூசுவலாவே இப்ப நம்ம கொஞ்ச நாளா படம் பாக்குறோம்னா எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா வெட்டு குத்து கழுத்தா இருக்கிறது ரத்தம் இப்படிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஜானர்ல மின்மினி வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரெஃப்ரெஷிங் ஜானர் தான் இது. சோ நமக்கு ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி இருக்கு மின்மினி. நேச்சரோட விஷுவல்ஸ், சோ கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு மூவி பிரேக்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் யாரு பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பசங்க கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸா எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. சோ ஃபேமிலி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ தான் போயிருந்தேன். தியேட்டரே வந்து ஃபுல்லா தான் இருந்துச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஒரு படம் வந்து யூஸ்வலா நம்மளை வந்து திங்க் பண்ண வைக்கணும். ஆக்சுவலா இந்த படம் வந்து என்ன திங்க் பண்ண வச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய டிராவல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் டிராவல் பண்ணணும்ன்றது வந்து எனக்கு தாட்ல வந்துருச்சு. நிஜமாவே இந்த படத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாரும் மறந்துடாம தியேட்டர்ல போய் பாருங்க. டிராவல் பண்ணாதவங்களாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எஸ்பெஷலி ஹிமாலயன் டூர் போயிடுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.